ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சாயப்பா சொல்கிறாரு. நானும் சொல்கிறேன், மனசார சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்ம எல்லோரும் நல்லா தாங்க இருப்போம். இப்போ என்ன நம்ம மோசமாக போயிட்டோம்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்குதா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நடந்திருக்குதா? நீங்கள் இவ்வளோ நாள் சந்தோஷமாகவே இல்லையா? ஏதோ ஒரு தருணத்தில் கூட சந்தோஷமாக இருந்திருப்பீங்களா? சில தருணங்களில் சந்தோஷமாக இருந்திருப்போம், சில தருணங்களில் கஷ்டப்பட்டுருப்போம். இது எல்லாத்துக்குமே தானே இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இல்லையே. கடவுள் வந்து கார்த்திக் இப்படி நடக்கணும், செந்திலுக்கு இப்படி நடக்கணும், மஞ்சளாக்கு இப்படி நடக்கணும் அப்படின்ட்டு ஒன்று தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று எழுதி தரலாம். சரியா? அவர் வந்து அவ்வளோ கொடுமையானவரெல்லாம் கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் அவரும் நினைப்பார். அவரோட ஆசீர்வாதத்தினால தான் நம்மளுக்கு வர பல சோதனைகளை கடந்துட்டு நாம் நல்லபடியாக இருக்கோன்றதை மனசில் ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தாங்க இருக்கீங்க. முதல்ல அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே ஆணித்தரமாக பதிய வைங்க. மற்றவங்களோட கஷ்டங்களோட உங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டீங்க? மற்றவங்கள விட நிம்மதியாக நம்ம சாப்பிட்றோமா? இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா? நம்மளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் இருக்கா? இதுவே பெரிய விஷயம். ரோட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்துட்ருக்கவங்கள பாருங்கள், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் மழை காலத்தில் எங்கே போவாங்க? ஒரு நேரம் போலீஸ்லாம் வந்து அடிப்பாங்க, பிடிப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அப்போது அவங்கள விட நம்ம பெட்டராக தான் இருக்கோம். அந்த தருணங்கள் எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து என்றைக்காவது கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல பழகுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் சாயப்பான்னு சொல்லுங்கள். யார் என்ன மகன் சொன்னாலும் சரி, கணவர் சொன்னாலும் சரி, மனைவி செஞ்சாலும் சரி, யார் என்ன உதவி செஞ்சாலும் சரி, தேங்க்ஸ் சொல்ல பழகுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு நிறைஞ்ச ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நான் வந்து இயேசுவை தான் கும்பிடுவேன், இந்துக்கள் இதை கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் இருக்காங்க. நிறைய பேர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்துக்கள்லாம் பாருங்கள், கிறிஸ்டின் இதையும் ஏற்றுப்பாங்க, முஸ்லீம் இதையும் ஏற்றுப்பாங்க. நம்ம இந்துக்கள் மட்டும் என்னோடது இதுதான் வலியுறுத்தி யாரும் சொல்கிறதே இல்லை. நம்ம அதுலாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கணும். யாரையும் நான் மதத்தை வச்சு சொல்லலை. ஆனால் வந்து உண்மையிலேயே சில பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் தெருவில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணு வந்து சுத்தமாக எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஒருத்தவங்க வந்து காலங்காலமாக சமயவரத்துக்கு மாலை போட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. அது வந்து அவர் விருப்பம். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாத்தையும் அப்படியே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி அந்த அம்மா வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? எப்படியோ ஒரு விதத்தில் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லவங்களா இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க கடவுளை நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன். எல்லோரும் ஒன்று தான். எனக்கும் தான் இயேசுநாதர் ரொம்ப பிடிக்கும். என்னோடய தங்கச்சியும் கூட தான் இயேசப்பாவை கும்பிடுவா. அவங்க கூட தான் அப்படியே மாறிட்டாங்க. அதுக்காக அவளை திட்டுறதை நான் சொல்லுவேன், உனக்கு ஏசப்பா எனக்கு சாயப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் விஷயம். எங்கள் அத்தையும் தான் வந்து ஏசு இதுக்கு மாறிட்டு அந்நிய பாஷையிலெல்லாம் பேசுவாங்க. அது ஏன் நம்ம ஒரு வரம்புக்கு மீறி போவானே, அது நம்மளோட கருத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நோம்பு என் ஃப்ரெண்டு வீட்டில் கும்பிடும்போது பக்கத்தில் முஸ்லீம் வீட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு விபூதி வச்சுப்பாங்க. சரிங்களா? கடவுள்ன்றது எல்லாருமே ஒன்று தாங்க. அதனால் எப்போவுமே கோயம்புத்தூரில் இருக்கும்போது வரைக்கும் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சர்ச்சுக்கிட்ட போனாலும் இப்படி சாமி கும்பிடுவோம், எங்கே போனாலும் அந்த சாமிகளோட இதை பார்த்தாவே சாமி கும்பிடுவோம். அது ஒரு ஆசீர்வாதம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஒட்டுமொத்த ரூபமாக சாயப்பாவை பார்க்குறதுனாலையும் எல்லா சாமி கும்பிடல அப்படின்ற மாதிரி ஆகாது. எந்த சாமியை கும்பிட்டாலும் இப்போ அவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பிளஸ்ஸிங்காக சேரும், எக்ஸ்ட்ராவாக சேரும். பெரியவங்களை மதித்தா, பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் காலில் விழுந்து கும்பிடுங்க. ஏப்பா நீ நல்லா இருப்பப்பா, உனக்கு நல்லா இருக்கும்ப்பா, எல்லாமே உன் இஷ்டம் போல் நடக்கும்ப்பா அப்படின்னு
பிளஸ்ஸிங் வாங்குங்க, நல்லாயிருக்கும். இந்த பிளஸ்ஸிங்கை விட நீங்கள் 4 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்கள், அவங்க மனசார வாழ்த்துவாங்க பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டு கிடச்சிச்சின்னா அதுக்கு 50 பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங். இத்தனை பிளஸ்ஸிங்கும் நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? ஒன்றும் வராது. எல்லோரும் நம்ம நல்லா தான் இருப்போம். சரியா? ஒவ்வொருத்தர் பிரச்சனையை விட ஒவ்வொருத்தர் பிரச்சனை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதுக்கும் ஃபீலே பண்ணக்கூடாது. எனக்கு அதெல்லாம் நினச்சதெல்லாம் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பயங்கர போராட்டம் பண்ணணும், பயங்கரமாக கேவலப்படணும், பயங்கரமாக கஷ்டப்படணும், மனசு வலிக்கிற மாதிரி அழுகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் என்னோடது எல்லா ஆசைகளும் நிறைவேறியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோடதெல்லாம் இந்த மாதிரி சோதனைகளையும் சாதனைகளை ஆக்கிறது தான் நம்ம மனுஷங்களோட வேலையாக நாம் நினச்சிக்கிட்டு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிருப்போம். நீங்கள் எந்த விதத்துலேயும் மனசை தளர்ந்து போயிடுறாதீங்க. சாயப்பா உங்களை தேடி வந்திருக்காரு. ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்கிட்டே இருப்பார். 1000 கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், அவமானப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் இழக்கலாம். ஆனால் உயிரின்னு ஒன்று இருக்குல்ல, அது திரும்ப வரும். அது போகிற சூழ்நிலை வந்தாலும் கூட சந்தோஷமாக போயிட்டுருப்போம். இந்த ஜென்மத்தில் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லா இருப்போம், சூப்பராக இருப்போம் அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஏக்கப்பட்டிருப்பீங்களே ஒரு வாழ்க்கை, இது எனக்கு இருக்கக்கூடாதா, அது அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை எல்லாமே இந்த ஜென்மத்தில் இல்லாட்டியும் கூட இன்னொரு ஜென்மத்தில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு தெரியும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தோஷங்களை மட்டுமே உணர்ந்துட்டு போங்க. இந்த கஷ்டம் வந்தால் போயிட்டு போகுது. எப்பெல்லாம் கஷ்டம் அதிகமாக வருதோ அப்போல்லாம் அதிகமான ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதிகமான சந்தோஷங்கள் படும்போது நம்ம நினைக்கிறோம்ல, டக்குன்னு நான் இப்படி சிரிக்கிறேன், அவ்வளோதான், எனக்கு வீட்டிற்கு எப்படி அழுக போகிறேன்னு தெரியல அப்படின்னு நாம் நினைக்கிற நாம் அழுகும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காத்துட்ருக்கு அப்படின்றத மட்டும் ஏன் நினைக்க மாட்டேங்கிறோன்னு தெரியல. அதனால் நம்ம கொஞ்சம் மாற்றி திங்க் பண்ணுவோம். சரியா? நம்மெல்லாம் இந்த காலத்துக்காரங்க. அதனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணங்களையும் புதுப்பிச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் வராது. சாப்பாடே இல்லைனாலும் அடுத்த டைம் எனக்கு பிரியாணி கிடைக்க போதுன்னு சந்தோஷமாக இருங்க. எங்கே இருந்தாலும் பிரியாணி உங்களுக்கு தேடி வரும். எனக்கு பிரியாணி வேணும்னு நினைங்க. நீங்கள் டெஸ்ட்டுக்குனாலும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் வேணும் 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 வேணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருங்க. எண்ணி 3 நாள் இல்லைன்னா 5 நாள், அதுக்கு மீறின போனால் 7 நாள், ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மனசுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. யார் வாயிலையும் விழுகாமல் நேர்மையாக நடந்து எதிர்பார்க்காமல் எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்த தொடங்கிட்டோம்னாவே நம்மளுக்கு நிறையா பிளஸ்ஸிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிளஸ்ஸிங்ஸ்னால் நம்ம எல்லாத்தையுமே நினச்சதை பூரா அடையலாம். நாம் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம், வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.